மக்களுக்கு நன்றி சொல்லுகிறார் சார். மக்களுடைய கோஷங்கள், மக்களுடைய எதிர்பார்ப்பு எதுவோ அதை ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைவேற்றி தர வேண்டும். இப்போ ஒரு கோரிக்கை வருகிறது, அவரிடத்துல மனுக்கள் கொடுத்திருக்கிறார். அது திருச்சியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதி மக்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த கோரிக்கைக்கு அவர் பதிலளிக்க வேண்டும் அல்லவா? ஒரு முதலமைச்சருக்கு கட்சியும் ஒரு வேற ஆட்சியும் ரெண்டும் இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்லி சார், பெரியார், அண்ணா இவங்கெல்லாம் இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, கல்லூரி வளாகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ பள்ளி வளாகத்தில் நடத்தக்கூடாதுங்கிறது அரசு ஆணை வெளியிட்டது பள்ளிக்கு மைதானத்திற்கு மட்டும்தான். கல்லூரிக்கு காலேஜ் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ஜீவோ போடல. இது இப்போ நடத்துகிறது கல்லூரி மைதானத்தில். இல்லைண்ணா, இது பள்ளி மைதானம். இது பள்ளி மைதானே. இது இல்லை, போர்டு கல்லூரி மைதானம் உள்ளார இருக்குண்ணே. இல்லைண்ணே, ஒரு விஷயம், நானும் திருச்சிக்காரண்ணே. எது கல்லூரி மைதானம், எது ஸ்கூல் மைதானம்னு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், நிர்வாகத்துக்கு தெரியும். அந்த நிர்வாகமே கல்லூரி மைதானம் என்று கடிதம் கொடுத்து விட்ட பொழுது இந்த சர்ச்சைக்கு எங்கே இருக்கிறது வேலை? நான் கூட ஒரு பேப்பரில் நாளிதழில் பார்த்தேன், போட்டிருந்தாங்க. அதில் கூட தப்பாக போட்டாங்க. நாங்கள் நடத்துகின்றது கல்லூரி மைதானம். அந்த கல்லூரி மைதானம் தான் கூட்டம் நடத்திருக்க அனுமதி கிடைத்திருக்கு எங்களுக்கு. அதைத்தான் ரெக்டர் கொடுத்திருக்கிறார். அதே மைதானத்தில் திமுக 30 விழா நடந்துச்சுண்ணே கடைசியா. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த நிகழ்ச்சின்னு பார்த்தா நம்ம சார், நாங்கள் சொல்றது மக்கள் விழா சார். இது மக்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறீர்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என மக்கள் அவர்கள் ஒன்று கூடி இந்த விழா நடத்துகிறார்கள். இந்த விழா செலவில் கவர்மெண்ட் காசு இருக்கா? யாராவது தனிப்பட்ட முறையில் காசு இருக்கா? மக்களாக முன்னின்று வாழ்த்து சொல்லுகிறார்கள். வாழ்த்துகின்ற பொழுது நன்றி சொல்லுவது தமிழ் மரபு. அதன் அடிப்படையிலே அவங்க நன்றி சொல்லுகிறார்.